ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகும். ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும். ஒவ்வொரு பிதாத்தும் வள்ளிக்கேடாகும். ஒரு வழிக்கேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு விஷயமும் மிக இலகுவாக மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய அருமை தெரியாதவர்களாக நிறைய மக்கள் இருப்பதை நம்மால பார்க்க முடியும். அப்படி நமக்கு கிடைத்த இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு அருள்தான் ஹிதாயத், இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. அந்த இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது? அந்த இஸ்லாத்துடைய வடிவங்கள் என்ன? அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களை பார்த்து அல்லது முஸ்லிம்களை பார்த்து என்ன கட்டளையிடுகின்றான் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன் நம்முடைய வீட்டில் எங்கே இருக்கிறது அல்லது செல்போனில் எங்கே இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். பெரும்பாலான வீடுகளில் இன்னமும் கூட தௌஹீது பேசக்கூடிய மக்களிடத்துல கூட இன்னமும் கூட குர்ஆனை அவர்களுடைய மொழி தெரிந்து ஓதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்தால் ஆக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அரபியில் ஓதணும், அதற்கான நன்மை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீனுக்கு 10 நன்மை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குர்ஆன் என்பது நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாதனமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் கிடையாது. சிந்தித்து பார்த்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு உள்ளமாக இருக்கட்டும், அடம் பிடிக்கக்கூடிய உள்ளம் என்ன பேச்சு சொன்னாலும் கேட்க மாட்டான் பாய். என்ன சொன்னாலும் அவனுடைய இஷ்டத்துக்கு தான் அவன் வாழ்க்கையை வாழ்றான். இல்ல என்ன சொன்னாலும் இவர் புரிஞ்சிக்க மாட்டுறது என்பன போல விஷயங்கள்லாம் நமக்குள்ள வழக்காடல் சாதாரணமாக இருக்கு. ஆனால் குர்ஆனை ஒருவர் படிப்பார் என்று சொன்னால் குர்ஆனை மொழி புரிந்த ஏதோ ஒரு மொழி, உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழோ இங்கிலீஷோ மலையாளமோ தெலுங்கோ உருதுவோ எந்த மொழி நமக்கு தெரியுமோ அந்த மொழியில நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில வசனங்களை நம்மால கடந்துகிட்டு கூட போக முடியாது. நல்லவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா லிஸ்ட் போட்டுக்கிட்டே வர்றான். 19வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் தஆலா முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதா சமயத்தும் ஆயாத்தும் ரஹ்மானன், ரஹ்மானுடைய வசனங்கள் இந்த நல்ல மக்கள் செவியுற்றார்கள் என்று சொன்னால் கர்ரு சுஜ்ஜதன் முக்கியா, அழுதவர்களாக அவர்கள் சஜிதாவில் விழுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு சில வசனங்களை நம்மால கடந்து போக முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் வெவ்வேறு, ஒவ்வொருவருடைய சூழல்கள் வெவ்வேறு. யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவோம்? போப்பா வேலையை பார்த்துக்கிட்டு என் பிரச்சனை உனக்கு இருந்தா தெரியும் அப்படின்ற மாதிரியான வழக்காடல் நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் நமக்கான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கான விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எந்த விஷயம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த குர்ஆனை மொழி புரிந்து படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், ஜாலிகல் கிதாப் இது இறைவேதம், லா ரைப ஃபீஹி எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் லில் முத்தகீன் இறையச்சம் உடையோருக்கு இந்த குர்ஆன் தான் வழிகாட்டும். இவ்வளவு சென்னையிலேயே பெரிய பள்ளிவாசல பக்கத்து தெருவில் வச்சுக்கிட்டு 4 மாடி ஏறிட்டு வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன சகோதரர், சற்று நினைச்சு பாருங்களேன். 4 மாடி ஏறிட்டு வந்து இந்த மாதிரி ஷெட்டில் நம்ம உட்காரணுன்ற அவசியம் இருக்கிறதா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில என்னுடைய ஜும்மா தொழுகை அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எந்த அடிப்படையில இந்த விஷயத்தினம் முன்வைக்கப்பட்டது, எந்த அடிப்படையில இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்டது? குர்ஆனை நீங்கள் படியுங்கள், குர்ஆனை படித்து நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், குர்ஆனை படித்தாலே நீங்கள் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம் என்பதுதான் நாம் பிரச்சாரமாக வைத்தோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதை புரிந்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அருளால் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். வந்த வழியை எங்கே திரும்பி சென்று கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எதனை தௌஹீத் என்று எடுத்து வச்சோமோ, எதை குர்ஆன் படியுங்கள் என்று எடுத்து வச்சோமோ, குர்ஆன் விஷயத்திற்கும் அனைத்து விஷயத்திற்கும் இது வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் படியுங்கள், இதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைத்தோமோ, அவர்கள் எல்லாம் வந்த வழியில் எங்கே திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு பயம் அனைவரிடத்திலும் பார்க்க முடிகிறது. ஆனால் குர்ஆனை நாம் ஓத ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்மளால முடிந்தவரை நாம் ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை ஜாததும் ஈமானா, ஈமான்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது பொய்யாகாது. யாரோ ஒரு மனிதர் வந்து சொல்லக்கூடிய வாக்குறுதி கிடையாது. 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபிஹிம் வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹும் ஜாததுஹும் ஈமானா, வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் செவியுற்றார்கள் என்று சொன்னால் ஜாததுஹும் ஈமானா, ஈமான்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்ற விஷயம் உள்ளத்துக்குள்ளாக வந்து வருடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது தவறு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்பான் என்ற ஒரு விஷயம் நமக்குள்ளாக வரும். இந்த தௌஹீத் எதற்காக வந்துச்சு, எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பள்ளிவாசலை கட்டி நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த பெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் என்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எல்லாம் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே. இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தாமலே போய்விருமோ என்ற ஒரு பயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் இதை சாத்தியம் தான், எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இஸ்லாம் இதற்கு விதிவிலக்கு. எல்லா இடத்திலும் ஒரு காலம் கட்டத்துல சோதனையை சந்திச்சு அதுல திடகாத்திரமா முயற்சியை செஞ்சு அதுல ஜெயிச்சு வந்தவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியாது, அவருடைய வருத்தம் என்னன்னு தெரியாது. இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்க, சின்ன வயசுல ஒருவேளை சோறு கூட கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துல சற்று சிந்திச்சு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய அருளால ஓரளவு பொருளாதாரம் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், உயர்ந்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாக்லேட் கிடைச்சா பார்த்து பார்த்தே சந்தோஷமான சூழல் தான் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 10 சாக்லேட் வாங்கி கொடுத்தா 5 சாப்பிட்டு 5 குப்பையில ஓடக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அந்த காசுடைய மதிப்பு என்பது அவர்களுக்கு தெரியாமலே வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், அது ஒரு பக்கம். ஆனால் தௌஹீத் என்றால் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன, எப்படி இதை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு இந்த தௌஹீத் ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போய் அடைப்பது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனை படிப்பதற்கு, மொழி புரிந்து படிப்பதற்கு நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும். முதலில் நாம படிக்கிறோம். எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில நீங்க ஓதுங்க. அல்லாஹ்வுடைய அருளால் கண்டிப்பாக ஒருபோதும் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லக்கும் தத்தக்கும், இறையச்சம் உடையவருக்கு இதுதான் வழிகாட்டும். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த குழப்பம் அந்த குழப்பம், இவன் சொல்றது சரியா தெரியுது அவன் சொல்றது சரியா தெரியுது என்று குழப்பத்துல இருப்போம்ல, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த குர்ஆனை நாம் படிப்பதற்கு எத்தனிக்க வேண்டும். நம்ம மக்கள் அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எவ்வளவு நம்மால முடியுமோ நீங்கள் படிக்க படிக்க ஈமான்கள் அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. வட்டி வாங்கினால் நிரந்தர நரகம் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில மக்கள் விடக்கூடிய ஒரு சூழல், குர்ஆனை படிக்க படிக்க அல்லாஹ் நம்மை உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும். ஆஹா, நிரந்தர நரகத்தில் இருக்குதே, இந்த இஎம்ஐ பக்கம் போயிடக்கூடாது, வட்டியில் இருக்கக்கூடிய இந்த இஎம்ஐ பக்கம் போயிடக்கூடாது என்ற அச்சத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ்வுடைய அருளால் அவன் வழியில் பயணிக்கும் பொழுது. இது மட்டும் கிடையாது, இது வெறும் நேர்வழிக்கான ஒரு விஷயம் என்பதை நம்ம சொல்லி காட்டுகின்றோம். அது ஒரு முக்கியமான விஷயம், அது மட்டுமே கிடையாது. நிறைய விஷயங்களை உள்ளத்துல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா, ஒரே டிப்ரெஷன், ஒரே ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் இந்த விஷயங்கள் தான் வருகிறது என்பதெல்லாம் சொல்கின்றார்கள். குர்ஆன் மனதுக்கு ஆறுதல் படுத்தும், நோய் நிவாரணமாக ஷிஃபாத்தாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இது அனைத்தும் நமக்கான ஒரு பாடம். இதை எப்படி நாம கையாளுவது, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது.
ஒரு சில பாடங்களை பெற்றோம் என்று சொன்னால் நம்ம படிப்பதற்கு ஆர்வம் உண்டு. ஆஹா சரி நம்மளும் என்ன இருக்குன்னு படிச்சு பார்ப்போம். எல்லாரும் படிங்க படிங்க என்று சொல்கின்றார்கள், அரபியில படிங்க. ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கிறோம், தப்லீக் மத்த இடத்தெல்லாம் போகும்போது படிச்சிடாதீங்கன்னு, படிச்சிடாத வழிகட்டு போயிடணும். யாரு சொல்றது? முஸ்லீமாக இருந்துகிட்டு படிச்சிடாதீங்க, மொழி புரிஞ்சு படிச்சிடாதீங்க, படிச்சீங்கன்னா வழிகட்டுவீங்க, நீங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, முஃபஸ்ஸிருக்கு தான் புரியணும்லாம் சொல்லுவாங்க. வெளிப்படையாக நீங்கள் படியுங்கள், படித்து நீங்கள் கேள்விகளை எழுப்புங்கள் என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு நிமிடம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் கடக்க முடியாத சகோதரர்களே. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லராய்தஹு காஷியன் முத்தஸப்பிய மின் கஷியத்தில்லாஹ். குர்ஆனுடைய வசனங்களை மலை மீது இறக்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மலை தவிடுபடியா இருக்குமே. உள்ளங்கள் எப்பேற்பட்ட உள்ளம் நமது! அடம் பிடிக்கக்கூடிய உள்ளங்கள், திமிர் பிடிக்கக்கூடிய உள்ளங்கள், பேச்சை கேட்காத உள்ளங்கள் அனைத்துமே சமாதி ஆயிரும். ஆஹா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி சஜிதாவில் விழுவோம். குர்ஆனுடைய ஒரு அதிசய மொழி புரிந்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்று சிந்திக்கும் பொழுது, யா அய்யுன்னாஸ், மனிதர்களே அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் அழைக்கின்றான். இதை எத்துணை முறை நாம் படிச்சிருக்கிறோம், எத்துணை முறை எடுத்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சில உதாரணங்களை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தில் ஆறுதல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஒரு சில குழப்பங்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்குதே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதை எடுத்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல ஏதாவது ஒரு வழியில கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் சகோதரர்கள். எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிம்மதியில இருந்து வரும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நாம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நாம அடுத்த நொடியில இந்த ஜும்மா முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருவரும் ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்களே, எடுங்க ஒரு நாளுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க மொழி புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்களே, 20 நிமிஷம் 2 மணி நேரம் மாறுதா இல்லையா என்பதை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் வந்து கேள்விகள் கேட்கலாம். 2 நிமிஷம் தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளுக்கு படிப்போம், மொழி புரிஞ்சு படிப்போம் என்று ஆரம்பியுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் ஓத ஆரம்பியுங்கள். அது 20 நிமிஷமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அதுவே கடந்த நாட்கள் செல்ல செல்ல எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சூழல்கள் அமைந்திருக்கிறதோ அதுக்கேற்றவாறு நம்முடைய விஷயங்களை அமைத்துக் கொண்டு அதிகப்படியாக குர்ஆனை ஓடக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சும்மா கிடையாது, நமக்கு மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம். ஆனால் அதை நாம பயன்படுத்துறது இல்லை. நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன். முஸ்லீமுக்கு பாவா அவனுக்கே தெரியலையே, அவனுக்கே என்ன விஷயம் இருக்குன்றதே புரியலையே, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இலவசமா நம்ம மக்களுக்கு. அப்ப என்னன்றது நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம மக்கள் அதிகமாக இதை ஓத வேண்டும். சரி, நிம்மதியை சார்ந்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், லா தத்மைன்னல் குலூப் இல்லா பிஸிக்ரில்லாஹ். அல்லாஹுடைய நினைவால் தவிர உள்ளங்கள் அமைதி வருவது கிடையாது. ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வேலை டென்ஷன், வீட்டுல டென்ஷன், குடும்பத்துல டென்ஷன், பணக்காசு டென்ஷன், ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்றெல்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அல்லாஹ் தலைவர் சொல்றான், அல்லாஹுடைய நினைவால் தவிர உள்ளங்கள் அமைதி வருவது கிடையாது. இது முதல் வசனம். அதே போல 30வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நிம்மதி அல்லாஹ் நினைவால் இருக்கிறது. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன்ல ஒரு சில விஷயம் அப்படியே புதையல் போல இருக்கும். ஒரு இடத்துல எடுப்போம், அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா அங்க இருந்து இதுக்கான கனெக்ஷனை கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான பதில் அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளத்துல அல்லாஹுல வருடி எடுப்போம். அதுல அல்லாஹுல அடுத்ததாக சொல்லும் பொழுது, நீங்கள் மனைவியரிடம் மன நிம்மதி பெறுவதற்காக அவர்களை உங்களிலிருந்தே உங்களுக்காக படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் ஏற்படுத்தியிருப்பதும் அவன் வந்து சான்றுகளில் உள்ளது. அப்பொழுது மனைவி இடத்துல, கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மனைவி இடத்திலும் உங்களுக்கு இந்த நிம்மதி இருக்கிறது என்பதை அல்லாஹ் அடுத்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இப்ப 2 பாடம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நிம்மதி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், தத்மைன்னல் குலூப் இல்லா பிஸிக்ரில்லாஹ். அல்லாஹ் நினைவால் தவிர உள்ளங்கள் அமைதி வருவது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனைவி இடத்துல மன அமைதி இருக்கிறது அப்படின்றது கூடுதலான தகவலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான ஒரு பாடத்தை தர்றாங்க பாருங்களேன். இதுக்கு அடிஷனா கூடவே எப்படி நமக்கு வழி நடத்துறாங்கன்றதை சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண் 4 காரணத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறாள், இது நமக்கு தெரியும். லி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக, லி ஹசனிஹா, அவளுடைய பாரம்பரியம் வம்சாவளியினருக்காக, லி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இப்ப நிறைய மக்கள் சொல்றாங்க கலர் வேணும். அதான் ஒரு அம்மா கேட்கறான், நான் கருப்பா பெற்றுட்டா நான் என்னங்க பண்ண முடியும்னா பெயிண்ட் அடிச்சு உட்கார வைக்க முடியும்னு கேட்கிறான். ஆனால் ஆண்களாக இருக்கக்கூடிய மக்கள், மணமகனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, வலி தீனிஹா, மார்க்கமுடைய பெண்கள் மார்க்கத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார்கள். நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வெற்றி அடைந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப 4 விஷயம் கிடைச்சிருக்கு. அதுல தீனை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இப்ப இந்த நிம்மதி எடுத்து இதுல நீங்க அட்டாச் பண்ணுங்களேன், இதுல நீங்க சேர்த்து பாருங்களேன், எவ்வளவு அழகான பாடத்தை அல்லாஹ் தருகின்றார். ஒரு வீட்டில் ஒரு மனைவி ஆகிறவள், ஒரு பெண் ஆகிறவள் அல்லாஹுடைய அருளால் இறையச்சவாதியாக இருந்து ஐவேளை தொழக்கூடியவர்களாக இறையச்சமோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஆணாகிறவன் எத்தனை பொருளாதார பிரச்சனை இருந்தாலும், வெளி பிரச்சனை இருந்தாலும், என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கின்றார்களா இல்லையா? அல்லாஹால எப்படி நமக்கு பாடத்தை தருகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த இறையச்சவாதியாக இருக்கக்கூடிய அந்த பெண் அல்லாஹை நினைவு கூறுவாள். லா தத்துமையின்னல் குழு இல்லா பேசிக்கிறீர்களா, அல்லாஹின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியும். இந்த நிம்மதிக்கான டெபினிஷன் அல்லாஹால எப்படி எல்லாம் வகைப்படுத்தி தரலாம் பாருங்க. இதுதான் குரானுடைய அருள். குரானுடைய விஷயங்கள் சற்று இப்படி பார்த்துட்டு போறதெல்லாம் கிடையாது. நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே வசனம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நீங்க படிச்சீங்கன்னா வேற ஒரு அர்த்தத்தை தரும். அது இன்னும் மனதிற்கு ஆறுதலை ஏற்படுத்தும். அல்லாஹால சாதாரணமா சொல்லிட்டு போகல, அதுவே அந்த பெண் சரியான நடைமுறை இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எத்துணை பேர் அவர்களுடைய அல்லாஹால காப்பாற்றணும், எத்துணை பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை குழப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு என்று எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறத விட நான் ஆபீஸ்ல இருக்கிறது மேல் என்று எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, என்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் நமக்கு பாடத்தை சொல்கின்றான். குரானை அதிகப்படியாக ஓதுவதற்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் தான். இன்னும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு சில பேருக்கு பொருந்தலாம், பொருந்தாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கான தீர்வை தருவான் சகோதரர்கள். சாதாரணமாக கடந்து விட்டு போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்னொரு முக்கியமாக வாலிபர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அல்லாஹால எப்படி நமக்கு பாடத்தை கற்பிக்கிறான் சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் நிம்மதியை பத்தி பார்த்தோம். இன்னும் கூடுதலான விளக்கங்கள் இருக்கிறது. குரானை நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமூட்டணும் என்பதற்காக அடுத்த ஒரு தகவல் என்னன்னு சொல்லி கேட்டா, தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது வெட்கக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய், அந்த மானக்கேடான விஷயத்தை விட்டு உங்களை தடுக்கும் என்பது நமக்கான ஒரு பாடம். இது யார் சொல்றா? அல்லாஹ் குரான்ல சொல்றான். சரியா? அதன் பிறகு அல்லாஹ் இன்னொரு குரானுடைய வசனத்துல, இதுவும் நீங்க கேள்விப்பட்ட வசனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பார்த்தோம்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது வெட்கக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் அசிங்கத்தை விட்டும் நம்மை தடுக்கும். அல்லாஹ் அதை கேடயமாக்கி வச்சிருக்கிறான். ஐவேளை தொழக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை பாதுகாத்து வைப்பதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்தது லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்துன் ஃபஸாஅ ஸபீலி. லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. அந்த இடத்துல மானக்கேடானதை விட்டும் இந்த தொழுகை தடுக்கும் என்பது அல்லாஹ் சொல்லிட்டான். இதன் பிறகு லா தக்ரபு ஸினா, இந்த விபச்சாரத்திற்கு கிட்ட கூட போயிடாதீங்க, பக்கம் கூட போயிடாதீங்க. அது அங்க இருக்குதா, இந்த பக்கம் விட்டு ஓடிடுங்க. இதுதான் நமக்கான பாடம். கிட்டக்க போய் பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சாலே அதில் போய் விழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் அதுதான் சொல்ற, கிட்ட கூட போயிடாதீங்க, அதை பக்கம் டச் கூட பண்ணிடாதீங்க, அந்த பக்கமே நீங்க போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு விளக்கத்தை தராங்க பாருங்க. கண் செய்யும் விபச்சாரம் இருக்கிறது, வாய்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலியமாக விபச்சாரம் இருக்கிறது, காதுகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக விபச்சாரம் இருக்கிறது. இது அனைத்தும் தாண்டி ஒரு பெரிய விபச்சாரம், அந்த முக்கியமான விபச்சாரமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதமுடைய மகனுக்கு இதில் பங்கு உண்டு என்று சொல்கின்றார்களே. இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக முக்கிய கேடயம் தொழுகை சகோதரர்களே. நாம பார்க்கிறோம், செல்போன்ல எடுத்து பார்க்கிறோம், தவறான காட்சி வருது, ஒரு அறிநிர்வாண காட்சி வருது, பெரியவர்களுக்கே தட்டி விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வருகின்றது என்று சொன்னால் இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? வாலிப வயதில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கான கேடயமும் இதுதான். அல்லாஹ் எப்பேற்பட்ட சொல்யூஷன் கொடுக்கிறான் பாருங்க. நிறைய மாணவர்கள் கேட்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கான தீர்வும் இதுதான். தொழுகை ஐவேளை தொழுகை உன்னால் முடிந்தவரை பேணி பாதுகாத்து, இல்லை என்றால் கூடுதலான தொழுகை நீ தொழுக இந்த விஷயத்திலிருந்து உன்னால் வெளிவர முடியும். இதனையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்தை சொல்றாங்க. ஒரு விபச்சாரம் செய்யணும்னு சொல்லி ஒரு இளைஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களை அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் அந்த பேச்சே வரக்கூடாது என்ற அடிப்படையில ஒரு சில பதில சொல்லுவான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் அடிச்சு உடைப்பான். அந்த மாதிரி இப்ப இங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டா, உங்க தாய்க்கு இந்த விபச்சாரத்தை விரும்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உங்க மாமிக்கு விரும்பீங்களா, உங்க மகளுக்கு விரும்பீங்களா, உங்க தங்கைக்கு விரும்பீர்களா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொன்னால், இதுல இருந்து நீ தப்பித்துக் கொள், இது இருக்கவே கூடாது என்று சொல்லி அப்படியே அதை அறவே தடுத்து நிப்பாட்டி விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்திச்சு பாருங்க,
ஒரு செல்போன்ல ஒரு அரை நிர்வாண காட்சி வருது, வாலிபர்களா இருக்கட்டும் வயது யாராக இருக்கட்டுமே, ஒரு காட்சி வருது, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி இருந்தால் நான் பார்ப்பேனா அல்லது ரோஷத்தோடு இருப்பேனா என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு தீர்வை இஸ்லாம் கொடுக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, குர்ஆனின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது. தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்துல கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் உள்ளத்திற்கு ஆறுதலை ஏற்படுத்தும். இது ஒரு முக்கியமான விஷயம். யார் யாரெல்லாம் தவிக்கிறோமோ அந்த தொழுகை அதிகப்படியாக நம்ம ஈடுபாடோடு தொழுவதற்கும் கூடுதலான தொழுகை தொழுவதற்கும் நாம எத்தனைப்போம். இது 2வது தகவல். 3வது தகவல் என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்கணும். என்னடா குழந்தைய போட்டு இப்படி நாசம் பண்றானே, எல்லாம் குழந்தைங்க, அவன் என்ன பண்ணான், சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும், கொடுத்துட்டு இருக்கிறான். சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறான் வான்னு சொல்லி அழைக்கிறான். அதுல லைனுக்கு நின்று சாப்பாடு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணும் சம்பாதிச்சு போட முடியாத சூழ்நிலையில ஒரு ஆணால சமாளிக்கவே முடியாது சொல்லுவது. சம்பாதிச்சு என்னுடைய மனைவி மக்களுக்கு போட முடியல என்ற ஒரு கவலை இருக்கிறதுலே உச்சபட்ச சோதனையாக ஒரு ஆணுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த மக்களின் இந்த கூடுதலாக அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லேசாகட்டும். கூடுதலா நின்று என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறான். பண்ணிட்டு இருக்கும்போது கியூல நம்ம மக்கள் இஸ்லாமியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கியூல நிற்கக்கூடிய மக்களை கண்மூடித்தனமாக சுட்டு கொள்றோம். இல்ல குழந்தைகள் விளையாடிக்கக்கூடிய ஒரு வீடியோ வருது, அந்த குழந்தைகள் மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடக்கூடிய இடமா பார்த்து கரெக்டா மேல இருந்து வெடியை போட்டு அவங்கள கொலை செய்வதா நம்ம பார்க்கணும். குழந்தைகள் இப்படி கொள்றானே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதை தாண்டி நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, பாய் வேலை செய்ய முடியல பாய், இவ்வளவு ஆண்டு ஆயிடுச்சு, என்ன போய் ஒன்னும் உதவியா, என்ன போய் உண்மை புரியலை பாய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் குர்ஆனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏகப்பட்ட உதாரணங்களை இதற்கும் மேலாக நமக்கு கொடுத்திருக்கலாம். 1 2 கிடையாது, நிறைய உதாரணங்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு உதாரணம் இதை தாண்டி எதை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோமோ அதே பிரச்சனையை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். குர்ஆன்ல இருந்து எடுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க என்ன சொல்றோம், குழந்தைகளை கொள்றானே, குழந்தை சதையும் மண்டையுமா அப்படியே வருது, எலும்புகளா அப்படியே தனியா வருது, நம்மளால பார்க்க முடியல, சாப்பிட முடியல என்றெல்லாம் சொல்கின்றோம். ஏதாவது வெளியிலிருந்து போட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 2வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகின்றான். நிறைய இடத்துல சொல்லுவோம், இங்கேயும் இங்க இடத்துல சொல்றதுன்னு பார்க்கலாம். இதுன ஜெய்னாக்கும் நாளை பிறவுன யசுமூனக்கும் சுவல் அதாப், கடும் வேதனையால் உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஃபிரௌன் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். சுவல் அதாப் யுஸப்பிஹுன அப்னாவுக்கும் வயஸ்தஹ்யுன நிசாஅக்கும், அவன் ஆண்களை விட்டு பெண் மக்களை உயிருடன் கொலை செய்தான். வயிற்றுல இருக்கும் குழந்தை வெளியே வந்து அது பெண் குழந்தையா இருந்தா விட்டுட்டு ஆண் குழந்தையை அவன் கொலை செய்வான். அப்போ பாம்பு குழந்தை பத்தி பேசுறமே, கண்ணு முன்னாடி அந்த ஊர்ல ஃபிரௌன் இருக்கக்கூடிய டைம்ல போலீஸ்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. சட்டம் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். பெத்த தாய் அங்கே வழியில ஒன்றும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆண் குழந்தையை எடுத்து வெட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழலை சந்தித்தார்கள். இதே பனு இஸ்ரவேலர். எவ்வளவு நாள் மூசா, குறைஞ்சபட்சம் இந்த கால்குலேஷன் எப்படி போகணும் தெரியாது, குறைந்தபட்சம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது இந்த சட்டம் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம கடல்ல போட்டு விடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடைந்து திருமணம் செய்து 8 ஆண்டுகள் மகர் செய்து அதன் பிறகுதான் வர்றாங்க. அதன் பிறகுதான் ஃபிரௌன் கொலை செய்யப்படுறான். வாலிப வயதை அடைந்து நிக்கா நடக்குது. நிக்கா பிறகு 8 ஆண்டுகள் மகர கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். குறைந்தபட்சம் நம்ம கணக்கு போட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு 25 ஆண்டுகளாவது இந்த சட்டம் அமலில் இருந்தது. இதை சந்தித்தார்கள். இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இப்பொழுது நாச வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே பனு இஸ்ரவேலருடைய வம்சாவளி. சிந்தித்து பாருங்களேன், கையில குழந்தை இருக்க எடுத்து அறுத்துட்டு போறது, இதை கொலை வெட்டிட்டு போறது என்ன மாதிரியான சோதனையாக இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தீர்வு கண்டிப்பாக வரும், இது மாற்றுக்கிறது கிடையாது. அவன் அனைத்து விஷயங்களும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்க்காத விஷயம். அப்ப அந்த இடத்துல அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க, இப்படி அநியாயம் பண்றானே, வந்து வெட்டிட்டு போற அந்த பச்சிலம் குழந்தை உனக்கு என்னடா செஞ்சிச்சு அப்படின்னு அந்த தாய் கேட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த ஆண் குழந்தையை பெற்ற தாய், ஏன்டா பச்சிலம் குழந்தை என்னடா செஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? இதைத்தான் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கான பாடத்தை தரான் பாருங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ் அதுல பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களும் இதில் செய்தாடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கான ஒரு முக்கியமான ஒரு பாடம் குர்ஆனில் இருந்து எடுக்க நமக்கு வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம சிந்திச்சு பார்த்தா, இப்ப நாம சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நாம மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்குல்ல, இவர்களுக்கான படம் அந்த வழியா வந்தவங்க தான், இந்த பனு இஸ்ரவேலர் வழியா வந்து சிந்து சமவெளியில வந்து தங்கினவங்க தானே இவங்கெல்லாம். இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஏன் இந்த மாட்டை சார்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் வருது? மாட்டுக்கறி கொண்டு போனவங்க குடி அடிக்கிறான்,
வீட்டுக்குள்ள போய் கிச்சனுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஃப்ரீசருக்குள்ள போய் கறி எடுத்தானா அது பீஃபா பொழிச்சு கொண்டானா. என் அத்தா அப்படி கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது என்பதை சிந்திச்சு பாருங்களேன். இது நடந்தது தானே. அக்லாக் என்பவருடைய படத்துல இப்படிதான் நடந்துச்சு. வீட்டுக்குள்ள போறான், கிச்சனுக்குள்ள போறான், ஃப்ரிட்ஜுக்குள்ள போறான், ஃப்ரீசருக்குள்ள போறான், அதை எடுத்து பீஃப் பீஃப் கிடையாது மட்டன் அப்படின்னு சொன்னது கூட முடியல, கொலை செய்து முடித்து விட்டார். இவ்வளவு கேவலமான விஷயங்களையும் நடந்து இருக்கிறது. அதே போல மாம்பிளிச்சி, அதாவது என்னன்னு கேட்டா மாட்டை கொண்டு போவாங்கன்னா இவங்க கௌரக்ஷிப்ஸ் என்ற பேர்ல மாட்டை காப்பாற்றுகிறோம் என்ற பேர்ல போய் வழிமறிச்சு அவர்களை கொலை செய்வது, அடிச்சு அடிச்சு துன்புறுத்தி நாசப்படுத்துவது, இது அனைத்துமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா காளை கன்றை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்து அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. காளை கன்றுக்கு அது அனைத்துமே அவர்களுக்கான விஷயங்கள்லாம் செய்து கட்டி பிடிச்சு அவர்கள் எடுக்கிறார். குரான் இதற்கான விளக்கத்தை அல்லாஹ்தஆலா சொல்லி காட்டுகின்றார். 2வது அத்தியாயம் 51வது வசனத்துல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுவா அதுனா மூசா 40 லைலத்தன் சும்மத்த கல்தும் லிஜ்லம் மின் பாதி வந்தும் ஜாலிமூன். 40 இரவுகளை மூசாவுக்கு நாம் வாக்களித்தோம், பின்னர் அதற்காக அவர்கள் சென்ற பிறகு அநியாயம் செய்து காளை கன்றை கடவுளாக நீங்கள் எடுத்ததும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லினா நீங்க தவறு செஞ்சீங்களே, அல்லாஹ் தானே உனக்கு அனைத்தையுமே செஞ்சான், கடல் கடந்து காப்பாத்தினா, கடல் கடந்து காப்பாத்தின பிறகு நீங்க என்ன செஞ்சிட்டாங்க, காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க இந்த பனு இஸ்ரவேலர். அதுவே 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த நாளை இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ் இந்த காளை கன்றை கடவுளாக எடுத்துப்பாங்களா, அவர்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப கோச்சிப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் திருந்தி கொள்வார்கள். அதன் பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு டெஸ்ட் நடக்கும். என்ன டெஸ்ட்னு சொல்லி கேட்டா, நீங்கள் காளை கன்றை அருங்கள் என்ன அதெல்லாம் சொல்லுவோம், அது என்ன கலர்னு கேட்பாங்க, ஒண்ணுமே புரியலன்னு கேட்பாங்க. அப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணுவாங்க. கடைசியில விருப்பமே இல்லாமல் வெட்டி விடுவார்கள். இதனையும் தாண்டி மறுபடியும் அநியாயம் செய்வார்கள். இதையும் தாண்டி மறுபடியும் அநியாயம் மேல் அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்துல அல்லாஹ் பார்ப்பான். 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மென்மேலும் மறுத்த காரணத்தினால் காளை கன்று மீதான நேசங்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஊட்டப்பட்டுச்சு. இது அல்லாஹ் 93வது வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு பாடம். மாட்டுக்காக இத்துணை பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் குரான்ல நமக்கு விளக்கத்தை கொடுக்கத்தான் செஞ்சிருக்கான். இது அனைத்தும் நமக்கான பாடம். ஒரு குரானை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா வழியிலும் என்னென்னவெல்லாம் கிடைக்குமோ நமக்கு பாடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். இது 1 2 கிடையாது, இதோட முடிவதும் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கான தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். அதை மொழி புரிந்து படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கெல்லாம் நம்மளால முடியுமோ அதை படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வசனங்கள் ரொம்ப ரொம்ப கனமானது சகோதர சகோதரிகளே, உங்களால் அதை கடந்து போக முடியாது. ஒரே வசனத்தை நீங்கள் அழுது புரண்டக்கூடியது. நீங்க பார்க்கலாம், சில மக்கள் சொல்லுவாங்களே, ரமலான் மாதம் வந்துருச்சு எடுத்து ஓதுவேன், ரமலான் மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 5 குரான் ஓதுனேன், 6 குரான் ஓதுனேன், படிச்சு முடிச்சுட்டேன், ஒரு சற்று தண்ணீர் வந்திருக்குமா என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் அப்படி என்றால் என்ன என்று கேட்பார்கள். அதுவே நீங்கள் மொழி புரிஞ்சு நீங்க ஓதி பாருங்களேன், ஒரு குரானை அந்த மாதத்தில் உங்களால் ஓதி முடிக்க முடியாது சகோதரர்களே. ஒரு சில வசனங்களை கடந்து போக முடியாது சகோதர சகோதரிகளே. உங்களை உள்ளத்தை புரட்டி போடும், உங்களால் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அல்லாஹ்வுடைய இறையச்சம் உங்களிடத்தில் வரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அல்லாஹ் குரான்ல சொல்றது மட்டும்தான் சத்தியம். வேற எங்க இருந்து வந்து எவன் இதுதான் நிம்மதி, பாட்டு கேட்கறது நிம்மதி, மண்ணாங்கட்டி நிம்மதினு சொல்லிட்டு இருக்கிறான். அடே அதெல்லாம் குப்பை. இருக்கக்கூடிய இடத்துல இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றான், எந்தாலே பாட்டு கேட்டா உள்ளங்கள் உருகி போய் நாசமா போயிருமா. இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. எது இஸ்லாம் அல்லாத ஒரு விஷயமாக சொல்லப்பட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டால் நமக்கு தான் பாதிப்பா உண்டாகும். ஆனால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், இது அனைத்தும் நமக்கான ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை ஒவ்வொருவரும் நீங்கள் படியுங்கள், குடும்பத்தினருக்கு படிக்க வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். தேவைப்பட்டால் நிர்வாகிகள் அணுகுங்க, உங்களுக்கு தேவையான மொழிபெயர்ப்பை தருவாங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டுல உட்கார்ந்து படிங்க, குடும்பத்தினரை படிங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து படிக்க அல்லாஹ்வுடைய அருளால் மாற்றத்தை நம்மால பார்க்க முடியும். எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதற்கு நாம் தட்டி கழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர்களாக எடுப்பார்கள். நாம எடுக்க முடியும், சரியான முடிவாக இருக்க முடியும். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த திருமறை குரான் இருந்து கொண்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமுடையவருக்கு இந்த குரான் தான் வழிகாட்டும் என்பதை சொல்லிவிட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குரானை பற்றி நம்ம பார்த்திருந்தோம். குரான் சம்பந்தமாக வரும் பொழுது கூடுதலான ஒரு சில தகவல்கள். மன்னரையில் இருக்கும் பொழுது 3 கேள்விகள் கேட்பாங்க. மர் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக், உடைய ரப்பு யார், உடைய தீன் என்ன, உடைய நபி யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்படும். சரியான பதில் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னக்கூடிய பதிலாகவும் கரத்த கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன் என்பதுதான் அவர்களுக்கான பதிலாக இருக்கும். இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு பாடம். கூடுதலாக
ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, பொருளாதாரம் சார்ந்து நமக்கு எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணி இருக்கலாம். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் தீர்வு தரான்னு சொல்லல. குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் இந்த இடத்துல சூரா நூஹ்ல வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹத்துல பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம். இருசில சமாய அலைக்கும் எதிராக வானத்திலிருந்து மழையை பொழியக்கூடியவனாக இருக்கிறான். இது கூடிய அம்பாலின் பணி, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு மாலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம். எஜல்லக்கும் ஜன்னாத்தின் எஜல்லக்கும் அண்ணா, அவர் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஆறுகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடும். இது இங்கே மட்டும் கிடையாது, 11வது அத்தியாயத்திலும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விஷயங்கள். நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுதல் அல்லாஹ் பொருளாதாரத்தை குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வு. அதே குர்ஆனில் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் குடும்பத்தினருக்கு தொழுகையையும் பொறுமையும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. உங்களிடத்திலிருந்து எந்த பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் நான் கேட்கல, நஹனு நர்சுக்க, உங்களுக்கு அனைத்து பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் நான் தான் கொடுக்குறேன்ற அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பை பார்த்தோம். இந்த 20வது அத்தியாயம் 142வது வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஆர்டரு, குடும்பத்தினருக்கு தொழுகையையும் பொறுமையும் நீங்கள் சொல்லுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கமாண்ட் பண்ணுங்க, சமரசம் செய்யாதீங்க. பிள்ளைகளோட கோச்சிக்கணுமா, தொழுதானா கோச்சிக்கிட்டு நில்லுங்க, ஏன்டா தொழுலன்னு சொல்லி கேளுங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ் சொல்றான், நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்றான் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உங்க இடத்துல இருந்து எந்த பொருளாதாரத்தையும் எனக்கு தேவையில்ல பாபா, அல்லாஹ் சொல்றான். நஹ்னு நர்சுக்க, அனைத்து பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தை நான் தான் கொடுப்பேன். அல்லாஹ் எதோட எதை செயல்படுறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. குர்ஆன் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக நீண்ட நெடிய விஷயம், இது என்ன சொன்னாலும் போதாது, நீங்கள் படித்து உணர்ந்தாலே தவிர இதனுடைய அருமையை நம்மால் உணர முடியாது. இன்ஷா அல்லாஹ் நமக்கும் சரி, அடுத்த தலைமுறைக்கும் சரி, இதை எடுத்து சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கான கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதை தொடரக்கூடிய காலம் எல்லாம், அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பதாக குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த நேர்வழியை பெற்று நல்வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நாள் வாங்கி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.